Hey guys, welcome to Samayal with Sisters. எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை 2025 எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாம். தேர்ஸ்டே ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கோலத்தின் ரகசியம் கலாக்கா. பச்சரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா மாவு ரெடி ஆகிடும். சூப்பராக ஒரு கோலம் போட்டுடலாம். வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு குருக்களை கூப்பிட்டு தான் புடவை கட்டி விட சொன்னேன் அம்பாளுக்கு. பின்னாடி அந்த க்ரீன் கலர் ஸ்டாண்ட் வந்து பாரிஸில் வாங்கினேன். மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் பாரிஸில் தான் வாங்கினேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் வாங்கினது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கை கால் தனியாக வாங்கிக்கலாம். ஒரு குடம் வச்சு அந்த குடத்துக்கு மேலே தான் இந்த புது புடவையை கட்டுறாங்க. எல்லாத்தையுமே வந்து குண்டூசி வச்சு அழகாக செக்யூர் பண்ணாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் புடவை கட்டி அம்பாள் அலங்கரிக்கிறோம். இது முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி பொம்மையாகவே ரெடிமேடாக வாங்கிட்டு வந்துடுவேன். அதில் சின்னதாக கலசம் வச்சே விற்கும். இந்த வருஷம்தான் வந்து அம்பாளுக்கு புடவை கட்டி பார்க்கலான்னு இந்த மெட்டீரியல் ஜெயச்சந்திரனில் எடுத்தேன். இதை வந்து பாவாடை மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. நம்மளோட முதல் கடவுள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு குட் சூப்பர் ரக்ஷித் போடுங்க. அன்றைக்கி பசங்க வீட்டில் இருந்தாங்க. ஸோ பசங்களையும் கூப்பிட்டு அவங்களையும் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று போட சொல்லியிருந்தேன். ஏலக்காய் போட்டோம். எங்களோட விளாக் வந்து வரலட்சுமி விரதம் வந்து என் பொண்ணு பிறக்கணும்னு வேண்டி நான் கன்சர்வா இருக்கும் போது விளக்குல ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்து கலசம் மாதிரி வச்சிருக்கேன். ஸோ நான் கும்பிட்டு 7 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வந்து நம்ம வரலட்சுமி விரதம் எங்க வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்றோம்னு பார்க்கலாம். தேர்ஸ்டே அன்னைக்கே நான் அம்பால அழைச்சிருவேன். அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் வந்து லவங்கம், ஏலக்காய், எலுமிச்சம்பழம் அதெல்லாம் போட்டோம். ஒரு கலசத்துல தண்ணியும் மற்ற 2 கலசத்துல அரிசியும் போட போறோம். தேர்ஸ்டே அன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கவங்களையே கூப்பிட்டு பெரியவங்களை கூப்பிட்டு வீட்டில் வாசலில் சாமியை வச்சு அம்பாலை வந்து தீபார்த்தனை காட்டி பழம் வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு சாம்பிராணி போட்டு நல்லா மணக்க சாம்பிராணி போட்டு அம்பாலை கொண்டு வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். அழகாக அலங்கரித்த அம்மனை வந்து நம்ம இப்போ வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டோம். அது என்ன அர்த்தம்னா நம்ம வீட்டுக்குள்ளே அம்பாள் வந்து குடியிருக்காங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வரும். அம்பாளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, என்ன பூவெல்லாம் பிடிக்குமோ அந்த பூவெல்லாம் போடலாம். அப்படி இல்லைனாலும் நம்மளால் என்ன பூ வாங்க முடியுமோ அந்த பூ வாங்கி அம்பாளுக்கு சாத்தலாம். நான் வந்து லோட்டஸ் வாங்கியிருந்தேன். தாமரை அன்னைக்கு வாங்கி அம்பாள் 3த்துக்குமே தாமரை வச்சுருந்தேன். வாசனையாக இருக்கிற பூ எது வேணால் நம்ம வைக்கலாங்க. மல்லி, முல்லை, ஜாதி, அப்புறம் இந்த பன்னீர் ரோஸ். அன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு பச்சை பயிரில் பாயசம் எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. அந்த பச்சை பயிறு பாயசம் பண்ணி தான் சாமிக்கு அன்னைக்கு படைத்தோம். அப்புறம் நானும் அக்காவும் உட்காந்து 2 தாமரையை வச்சு குங்கும அர்ச்சனை 108 ஸ்லோகம் சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணி அன்னைக்கு நாள் நிறைவாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் சாமி கும்பிட்டோம். வீட்டில் அழகாக வாசலில் வந்து கலர் கோலம் போட்டு மாயில தோரணை கட்டி அப்புறம் உருளியில் வந்து பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அன்னைக்கு வந்து நான் மாலை சொல்லியிருந்தேன். சாமந்தி, ஒயிட்டு, அந்த டெய்ஸி அது எல்லாமே வச்சு ஒரு சாமந்தி, அப்புறம் ரீட்டாக்கா வந்து தாழம்பூவும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு அம்பாளுக்கு புது பூ போட்டு எல்லா சாமிக்கும் பூ போட்டு நெய்வேத்தியமாக 9 வகையான ரைஸ், அப்புறம் பாயசம், வடை எல்லாம் சேர்த்து 9 வகை பண்ணியிருந்தோம். அதையும் படைச்சு எல்லோரையும் ஒருத்தராக கூப்பிட்டு தீபார்த்தனை காட்ட சொல்லி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்த சுமங்கலிங்களுக்கெல்லாம் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க தாம்பலம் என்னென்ன வச்சோன்னு சொல்லி அந்த தாம்பலப்பை எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லார்கிட்டேயும் நம்மளும் காலில் விழுந்து அவங்களுக்கு நலுங்கு வச்சு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க, முதல்ல என் பொண்ணுக்கு தான் வச்சேன். அடுத்து வீட்டில் நிறையா குட்டீஸ் வந்திருந்தாங்க. எல்லா குட்டீஸ்க்கும் நலுங்கு வச்சு அவங்களுக்கெலாம் வாங்கின அந்த குட்டி பேக் கொடுத்தோன்னே எல்லாத்துக்கும் பயங்கர குஷி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எல்லாத்துக்கும் தாம்பலம் கொடுத்தாச்சு. வரவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம செஞ்ச பிரசாதம் அன்றைக்கி நெய்வேத்தியமாக செஞ்சிருந்ததை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தோம். கடைசியாக அப்பா, அம்மா, மாமியார், மாமனார், அக்கா, மாமா எல்லார்கிட்டையும் நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். எங்களோட வரலட்சுமி பூஜை இனிதே நிறைவடைஞ்சிடுச்சுங்க. இப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம். எல்லாருமே வந்து சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வரலட்சுமி பூஜைக்கு.
ஸோ இந்த அம்பாள் வந்து எல்லாரையும் நல்லபடியாக வைக்கணும்னு சொல்லி உங்கள் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். நம்ம வந்து ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து ஒரு 3 கலசம் வச்சுருக்கேன். இந்த சக்தி எனக்கு என் ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் இந்த அம்மன் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தாங்க, நம்ம மனசு சுத்தமாக யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச தானத்தை பண்ணி யாருக்குமே எந்த தீங்கும் பண்ணாமல் பொறாமப்படாமல் இருந்தோனாலே நமக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சாமிக்கிட்ட இருந்து கிடைக்கும். ஆர் சாமி ட்ரஸ்ட் பண்ணாதவங்க யூனிவர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும், அப்படி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இதுக்கப்புறமும் வந்து கண்டினியூஷன் வருது. அக்கா 2 பேரும் லேட்டாக வந்தாங்க. ஆஃபீஸ் முடித்து வந்ததுனால 2 பேருமே லேட்டாக தான் வந்தாங்க. அக்கா வந்ததுக்கப்புறம் தான் ஆலத்தி வச்சோம். ஆலத்தி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆலத்தியை வந்து கொண்டு போய் வாசலில் ஊற்றிடுவாங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அம்மனை பார்த்து நம்ம அவ்வளோ அட்மையர் பண்ணுறோம்ல, அப்போ அம்மனுக்கு வந்து கிருஷ்டி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்டியை கழிக்கிறதுக்காக தான் ஆரத்தி எடுக்கிறோம் அம்மனுக்கு. ஆரத்தி எடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே சாட்டர்டே வந்து நான் அம்பாலை எடுத்துட்டேன். மார்னிங் வந்து அம்பாலை ஃபுல்லாக கலசம் எடுத்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் செடிக்கு வீடு ஃபுல்லாக தெளித்து அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத தண்ணியில் ஊற்றியாச்சு. அப்புறம் அரிசியை வந்து அதிரசம் மாவுக்கு பிணைஞ்சு வச்சாச்சு. ஸோ இப்படி தான் வந்து எங்களோட வரலட்சுமி பூஜை ஃபுல்லாகவே முடிஞ்சது. நெக்ஸ்ட் டேவும் கிளிப்பிங் எடுத்திருக்கேன். இதோ இப்படி தான் அந்த அரிசி இருக்கும். கலசம் எடுத்ததுக்கப்புறமா அரிசி இப்படி தான் இருக்கும். இந்த ஃபேப்ரிக் ரொம்ப அழகாக இருந்தது பாவாடை தைக்கிறதுக்கு, அட்ராக்டிவாக இருந்தது கலரு. என் பொண்ணுக்கு பாவாடை தைக்கலாமான்னு பார்க்குறேன். இந்த மெட்டீரியலும் கம்மியாக தான் இருந்தது ஜெயச்சந்திரனில். அப்புறம் நம்ம கொட்டி வச்சுருந்த அரிசியை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிட்டேன். இந்த வாசனை திரவியத்தெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த அரிசியில் ஏதாவது பலகாரம் பண்ணிக்கலாம், இல்லை பொங்கல் வச்சுக்கலாம். எப்போல்லாம் நம்ம சாமிக்காக ஏதாவது பண்ணுறோமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டு பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாதிக்காய், மாசக்காய், லவங்கம், பட்டை எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு சிகப்பு துணியில் போட்டு, பச்சை கற்பூரமும் போட்டிருந்தேன், அதையும் எடுத்து ஒரு சிகப்பு துணியில் போட்டு கட்டி லாக்கரில் வச்சோன்னா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. அப்புறம் பிள்ளையார் எடுத்து நம்ம கலசத்துக்கு தண்ணி ஊற்றிடணும் இல்லையா, அந்த தண்ணியிலே ஊற்றி கரைச்சிட்டேன். அப்புறம் அம்பாளுக்கு போட்ட ஜுவல்ஸ் எல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் அம்பாளுக்கு நான் அன்றைக்கி போட்டிருந்த ஜுவல். அம்பாளோட முகத்தையும் எடுத்து தனியாக வச்சாச்சு. நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரொம்ப ஆர்வம் இருக்கும். அப்படியே கடன்னு நான் வேலை செய்கிறதே தெரியாது. அப்புறம் அதை கலைக்கிறதுக்கு மனசே வராது. இந்த அம்மன் அப்படியே வச்சுக்கலாமான் இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, நம்ம டெய்லி பார்க்க முடியாதே. அதனால அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வரணும் இல்லையா. நம்ம 3ஆவது நாள் இந்த தண்ணி எடுக்கும் போது அந்த தண்ணி அவ்வளோ ஒரு வாசனை இருக்கும். வீடு ஃபுல்லாக தெளித்தாலும் வீடே கமகமான்னு மணக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பை பாய், டேக் கேர்.